எந்நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இந்த குரல் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, நம்ம அண்டை நாடான வங்கதேசத்துக்கு ரொம்பவே பொருந்தும். 1970களில் பாகிஸ்தான் வங்கதேசத்தில் ஆடிய ரத்த வெறியாட்டத்தை வரலாறு மறக்காது. ஆனால் இன்னைக்கு அதே பாகிஸ்தானை சகோதரன்னு சொல்லிக்கிட்டு இந்தியாவோட முறுக்கிக்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது வங்கதேசத்தில் புதிதாக அரசில் அமர்ந்திருக்கக்கூடிய முகமது யூனிஸ், அந்த வங்கதேச நாட்டின் மூத்த ஆலோசகராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் தொடர்ந்து பேசக்கூடிய சர்ச்சை பேச்சுகள் மேலும் மேலும் விரிசலை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் சமீபத்தில் நேபாளிலையும் சீனாவிலையும் இந்தியாவின் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களை குறித்து அவர் பேசிய பேச்சு இன்னும் விரிசலை அதிகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு? நேபாளத்துக்கு போயிருந்த போது வங்கதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் 7 சகோதரிகள், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள், அந்த 7 மாநிலங்களை 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த 7 சகோதரிகள், இந்த பிராந்தியத்தை ஒருங்கிணைந்த பொருளாதார திட்டம் வேண்டும், அப்போதான் தனித்து நிற்பதை விட ஒன்றிணைந்து செயல்படும் போது நமக்கு இன்னும் நல்லதுன்ற மாதிரி பேசியிருந்தார். ஆனால் இதை இந்தியானே சொல்லியிருக்கலாம். இது எதற்கு வடகிழக்கு இந்தியான்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வலுவாச்சு. அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் சீனாவுக்கு அவர் பயணம் மேற்கொண்டிருந்த போதே இந்த 7 சிஸ்டர்ஸ், இந்த 7 மாநிலங்களுமே வடகிழக்கு மாநிலங்கள் லேண்ட் லாக்ட், கடலுக்கு அவங்க வரணும்னா இங்கே வங்கதேசம் வழியாக தான் வரணும். ஸோ நாங்கள் வங்கக்கடலுடைய ஒரே பாதுகாவலனாக இருக்கிறோம்ன்ற ராஞ்சிலாம் அங்கே சீனாவில் அவர் பேசியிருந்தது இங்கே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு திடமான ஒரு பதிலும் நம்ம தரப்புல இருந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மீண்டும் மீண்டும் சீனாவோடு சேர்ந்து கொண்டு பாகிஸ்தானின் ஆதரவோடு வங்கதேசம் பேசக்கூடிய பேச்சுகள் ரசிக்கக்கூடியவாக இல்லை. ஸோ கடந்த மாதம் சீனாவில் ஒரு பேசின பேச்சுக்கு இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்திருந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்திய பாதைகளை, இந்திய கார்கோ விமானங்களை, இந்திய துறைமுகங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியா செய்து காட்டியது. ஏற்கனவே இந்தியா தரப்புல இருந்து நம்மளுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் நாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில, ஏன்னா ஹெவி லோடு இருக்கு இல்லையா, இத்தனையும் நம்ம சாத்தியப்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில அண்டை நாடு அப்படின்ற ஒரு அனுதாபத்தில் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை வங்கதேசம் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாங்க இந்தியாவோட உதவியை. ஸோ எதுக்காக நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழலில் நம்மளை வருத்திக்கிட்டு நாம் எதுக்கு உதவி பண்ணணும், அதனால அந்த அனுமதியை அப்பவே ரத்து பண்ணோம். இதனால என்ன ஆச்சு, வங்கதேசத்திலிருந்து மேற்குலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க இந்திய துறைமுகங்களும் விமான நிலையங்களும் பயன்படுத்த முடியாதுன்ற பட்சத்தை அவங்களோட அடுத்த ஆப்ஷன் சுத்திக்கிட்டு இலங்கைக்கு போகணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போகணும், இல்லைன்னா மொரிஷியஸ், மாலத்தீவு மாதிரியான பிராந்தியங்களுக்கு போகணும். அந்த மாதிரி கஷ்டம் வர்றதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களோட ஏற்றுமதி பலத்த அடி வாங்குச்சு, விலை ஏற்றமும் அவங்க சந்திச்சாங்க. ஸோ தொடர்ந்து தற்பொழுது இந்த மாதத்திலையும் அவர்களுடைய சர்ச்சை பேச்சை தொடர்ந்து இந்தியா வங்கதேச வர்த்தகத்தில் கை வச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு தரை வழியில் இறக்குமதிகளுக்கு இனிமேல் அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வங்கதேசத்திற்கு ஒரு தடையாக விதித்திருக்கிறது இந்தியா. ஸோ இந்தியாவிற்கு இனிமேல் வங்கதேசத்தில் இருந்து ஒரு ரெடிமேட் ஆடைகளோ இல்லை வேற ஏதேனும் பொருட்களோ இறக்குமதி பண்ணுறோம்னா ஒன்று கொல்கத்தா துறைமுகத்தை பயன்படுத்தணும், இல்லைன்னா மும்பை துறைமுகத்தை பயன்படுத்தணும். அதை தவிர வேற எங்கேயும் அனுமதி கிடையாது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு சாலை வழியாக போயிட்டு இருந்தாங்க, லேண்ட் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்சஸும் கட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆக போகுதுன்னு பார்த்தோம்னா, ரெடிமேட் ஆடை தயாரிப்பு வங்கதேசத்தில் பிரம்மாண்டமான அளவில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய ஜிடிபிக்கு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்கிறதும் ரெடிமேட் ஆடை தயாரிப்பு தான். அதற்கு தற்பொழுது அடி வாங்கக்கூடிய அளவில் இந்த அறிவிப்பானது வந்திருக்கிறது. இனிமேல் இன்னொரு மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற போது கஷ்டம். சீனாவோட உதவி அவங்க நாடலாம், ஆனால் சீனா உற்பத்தியில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் காட்டுறாங்க நமக்கே தெரியும். ஸோ இந்த சூழலில் இந்த ஒரு தடையை தொடர்ந்து உடனடியாக துருக்கியின் உதவியோடு ஒரு புதிய விஷம பரப்புரையை வங்கதேசம் தொடர்ந்திருக்கிறது. அகண்ட வங்கதேசம் என்ற ஒரு மேப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த மேப்பை நாம் இங்கே காட்ட போறதில்லை, இட் இஸ் அஃபென்சிவ், அது காட்ட முடியாது. ஏன்னா துருக்கி, வங்கதேசம், பாகிஸ்தான் கூட்டாக பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த மேப்ல பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களும் கூட வங்கதேசத்தின் ஒரு அங்கமாக காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதியும் வங்கதேசத்தின் ஒரு இணைப்பாக அகண்ட வங்கதேசம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷம பிரச்சாரத்திற்கு இந்தியாவின் ஒரு பதிலடி என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, வங்கதேச புறக்கணிப்பு அப்படின்றது தான். காலாதான் அப்படின்ற ஒரு பல்முனை போக்குவரத்து திட்டத்தை இந்தியா கையில் எடுக்க போகிறது. வரும் நாட்கள் அது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளும் வெளியாக காத்து கொண்டிருக்கின்றன. அதுல இந்தியாவிலிருந்து நேரா மியான்மர் கனெக்ட் பண்ணப்படும். வங்கதேசத்தின் அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்ற ஒரு ஆயுதத்தை இந்தியா கையில் எடுக்க போகிறது. ஸோ வரும் நாட்களில் வங்கதேசம் இந்தியாவுடைய இந்த புறக்கணிப்பை எப்படி சமாளிக்க போகுது, இல்லை சீன நட்பு அந்த அளவுக்கு வங்கதேசம் நம்பிட்டு இருக்கா? ஏன்னா இலங்கையும் மாலத்தீவும் சீனாவை நம்பி என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு நினைவிற்கும் நம்ம நம்பலாம். ஸோ வரும் நாட்களில் வங்கதேச நகர்வுகள், அதற்கு இந்தியாவின் பதிலடிகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.